வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கடகராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 14/4/2026 சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இதே 14/4/2027 வரையில் ஓராண்டு பலன்கள். ஓராண்டில் கிரகங்கள் எத்தகையான மாற்றங்களை பெற்று கடகராசியான உங்களுக்கு என்ன பலன்களை தர இருக்கிறது? தொழிலில் வெற்றி கிடைக்குமா? நற்பலன்கள் கிடைக்குமா? பொருளாதார உயர்வு கிடைக்குமா? நாம் வாழ்க்கையில் பல ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறோம். அதிலிருந்து முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியுமா என்பது கடகராசிக்காரர்களுடைய அதிகப்படியான கேள்வியாக இருக்கும். நிம்மதியில்லாத வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும், மற்றவர்களுக்கு நல்லதை செய்து கூட அந்த நன்மையாகப்பட்டது தீமையாக வீடு தேடி வரக்கூடிய காலகட்டத்தில் மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் நடக்கும்? நான் சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது முழுமையாக நன்மையாக இருக்குமா, தீமையாகவே இருந்து விடுமா என்ற கணக்கு வேணாம். கிரகங்கள் மாறும், அந்த மாற்றத்தை வைத்து உங்களுக்கு பலன்களை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது சரியாக இருந்தால் நல்லது. ஒருவேளை நன்மைகள் நடக்கும் என்று சொல்லும்போது பாதகங்கள் நடந்து கொண்டிருந்தால் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்காது. தீமைகள் நடக்க என்று சொல்லும்போது நன்மைகள் நடந்து கொண்டிருந்தால் ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வராது. இதுக்கு காரணம் ஜோதிடம் சொல்கிறவங்களோ பலன்களை போடுறவங்களோ கிடையாது, உங்கள் சொந்த ஜாதகம். உங்கள் சொந்த ஜாதகம், அந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா, அந்த தசாவாகப்பட்டது வெறும் தசானவனு சாதாரணமாக எடுத்துடாதீங்க. ஒரு ஜாதகத்தில் என்னவெல்லாம் பார்க்கணும் தெரியுங்களா? லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறதா, உச்சம் பெற்றிருக்கிறதா, கேந்திரம் பெற்றிருக்கிறதா, திரிகோணம் பெற்றிருக்கிறதா, உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதா, இல்லை வாழ்க்கையில் எண்ணற்ற துன்பங்களை அள்ளி கொடுக்கின்ற 6-8 அமர்ந்து அந்த தசா நடந்து நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசா நடந்து கொண்டு இருக்கிறதா, இவ்வளவு பார்க்கணும். கடகராசிக்காரங்க மிகப்பெரிய மன உளைச்சல் இருப்பீங்க. இதற்கு காரணம் நீங்கள் எடுத்த முடிவாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடகராசிக்காரங்க எப்பொழுதுமே மிகவும் வேகமாக செயல்பட்டு வெற்றிகளை அள்ளி குவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஓடுவீங்க. உங்களுடைய பலன்கள் அனைத்தையும், உங்களுடைய உழைப்பு அனைத்தையும் மற்றவர்கள் திருடி செல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் இப்பொழுது கிரக நிலை இருக்கிறது. ஆரம்பத்திலே நல்லது சொல்லலையா, கெட்டது தான் சொல்லுவேனெல்லாம் நினைக்காதீங்க, நல்லதும் சொல்கிறேன், பொறுமை கேளுங்க. சரி, கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மகுரு. ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அதாவது எல்லா சொதமதமும் இருக்கும், எல்லா உறவுகளும் இருக்கும், ஆனால் சிறை பிடித்து சிறையில் அடைத்த ஒரு மனிதரை போலவே தலையாட்டி பொம்மை மாதிரி சுத்தணும். நீங்கள் நான் வரணும், போகணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டு மிகப்பெரிய ஒரு திட்டத்தங்களை தீட்டுவாங்க. அதை தீட்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஆக மொத்தத்தில் நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்களும், உங்களுடைய நலன் விரும்பிகளும், நண்பர்களும், உறவுகளும் இருப்பது தான் இந்த காலகட்டம். ஆனால் நீங்கள் சொந்தமாக முயற்சி செய்தது தான் அதுக்கு காரணமாக இருக்கும். இதை செயலான முடிவு பண்ணியிருப்பீங்க, சிக்கலில் மாட்டியிருப்பீங்க. இதே குரு பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகினாலே உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். அது எப்பொழுது நடக்கும்?
அஷ்டம சனின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அது போயாச்சு. இப்போ குரு பகவான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது எப்போ முடியுமோ? அது பத்தாவது குறைக்கு ராகு கேது வரை சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அது எப்போ நல்ல நிலைக்கு வருமோ? கெட்ட நேரம் என்பது நாம் சொல்லி நாம் கூப்பிட்டு அது வர்றது கிடையாது. கிரகங்கள் மாற்றம் பெற்று அமரும்போது அது தானாகவே நடக்கும். சரி, குரு பகவான் 10ஆம் மாதம் மாறிவிடுவார். 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் எந்த கிரகத்தாலே உங்களுக்கு பாதகத்தை தர முடியாது. வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு உங்களை கொண்டு செல்லும். இன்னும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் இருக்குது. சனி பகவான் வக்கரம் பெற போகிறார், அந்த பலனெல்லாம் இருக்குது. சுருக்கமாகவே முடித்து விடுகிறேன். சரி, இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு விலகிவிட்டார். ஆனால் சனி பகவான் விலகியும் நற்பலன்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணம் குரு பகவான் தான். சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி. பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார், படு பாதகத்தை செய்தார். பாதகாதிபதி சாதகஸ்தானத்தில் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். உறவுகள் ஒன்று சேருதுனாவே நினச்சிக்குங்க, என்னவெல்லாம் நடக்குன்னு. நல்ல வழியில் மட்டும் நடத்தி செல்ல மாட்டாங்க, பல வழியிலும் கெட்ட வழியை தான் காட்டுவாங்க. ஒரு விஷயத்தை தெரிவிக்குங்க, பணத்தை தேடியவன் பணக்காரன் ஆவான், பாசத்தை தேடியவன் பைத்தியக்காரன் ஆவான் என்ற பழமொழி ஒன்று இருக்குது. என்றைக்குமே நாம் செய்கிற தொழில், அதில் இருக்கக்கூடிய நேர்மை, அதில் இருக்கக்கூடிய பல வகையான தடைகளை தாண்டி தான் வரணும். தடைகளை தாண்டக்கூடிய காலகட்டம் இன்னும் இருக்குது, பொறுமையாக இருங்க. இப்போ தானே சனி விலகி இருக்கிறாரு. வீட்டை மொத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிடுறோம், தண்ணி வடித்து போயிடும். ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த ஈரமாகப்பட்டது உங்களுக்கு அவ்வப்போது சோதனைகளை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமும், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மனச்சுமை ஓரளவுக்கு குறைந்த மாதிரி இருக்கும், திரும்ப சேர்ந்த மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோமா வெற்றி பெறுமாட்டோமா என்ற சந்தேகம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது. எல்லாமே சொல்கிறாங்களே, ஓரளவுக்காவது நமக்கு நிம்மதி கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் இருக்கும். நன்மைகள் நடக்கும், பொறுமையாக இருங்க. சரி, அடுத்தது ராகு கேது. கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாருனாவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாது. பணத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பல வகையில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் கேது பகவான் இருக்கிறார். இது போதாதுன்னு ராகு 8இல் இருக்கிறார். இவர் என்ன செய்வார், நல்லா இருக்கிற குடும்பத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு போக வைத்து, அதனால் சில கெட்ட பெயர்களை வாங்க வைத்து, அதன் மூலியமாக மன உளைச்சலை கொடுப்பார். ராகு பகவானை பற்றி சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் செவ்வாயை போல் கேது, சனியை போல் ராகு செயல்படுவார். 8ஆம் இடத்தில் இருக்கும்போது இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு கையெழுந்துருந்தாங்க. அதை சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தானா ஆண்டின்னுவாங்க. கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது உங்கள் மனசை நீங்கள் தான் கட்டுப்படுத்திக்கணும். காசு பணம் என்பது எந்த நிலையில் வருது, எப்படி வருதுன்றது தான் தேடி போனோம். நம்ம காசு பணத்தை தேடி போகிறது தப்பு இல்லை, உழைப்பு, உங்களுடைய மன தைரியம் அது இருந்தாலே போதும். இன்னும் சில மாதங்கள் தான், குரு மாற்றம் பெற்றுவிட்டால் நன்மைகள் நடக்கும். அது மட்டுமில்ல, கடகராசிக்காரங்களுக்கு மன கஷ்டம் என்பது அதிகமாக இருக்குன்னா அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வணங்கி வாங்க. இன்னொரு 5 மாதம் அப்படியே பொறுமையாக இருந்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும். அதையும் மீறி சில பிரச்சனைகள் வருவதாக இருந்தால் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் அருகில் இருக்கு என்ற நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.